குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆகுது. இது எதுக்குடா சொல்கிறேன்னு கேட்டால், நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஏன்னா அந்த லேப்டாப்பும் ஃபோனும் ஒரு பெரிய வேலை பார்த்து விட்டுருச்சு. அதுவும் லேப்டாப் ரெடி பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் ஃபோன் வேலையை காட்டிடுச்சு. அது என்னாச்சுன்னா, இந்த லேப்டாப்க்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தெரியுதா, மேலே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கா. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து லேப்டாப் வாங்கும்போது ஒரு ஐடி கிடச்சி. நான் பாட்டுக்கு ஒரு ஆர்வத்தில் வந்து ஒரு ஜிமெயில் ஐடியை வந்து மைக்ரோசாஃப்ட் ஐடியில் வந்து போட்டுட்டேன், புது ஐடி க்ரியேட் பண்ணி. அந்த ஜிமெயில் ஐடி வந்து அப்போ தான் க்ரியேட் பண்ணி அப்போயே லாகின் பண்ணது. அதனால் அதில் வேறு எதுக்கும் நான் வந்து ஃபோன் நம்பரு இல்லைனா ரெக்கவரி இமெயில் ஐடின்னு சொல்லிட்டு எதுவுமே நான் கொடுக்கல. ஒரு ஆர்வத்தில் லேப்டாப் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டை போட்டு ஏதோ ஒரு பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிட்டேன். அப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. அப்போதுலேருந்து வேறு திருப்பியும் அதுக்கு இன்னொரு ஐடி வந்து ஓப்பன் பண்ணி அதை வச்சு டெம்பரவரியாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படியே போயிட்டுருக்கும்போது திடீர்னு இந்த ஃபோன் லிங்க்கு அப்புறம் நிறைய ஆப்புக்கு வந்து அத்தன்டிகேட் பண்ண சொல்லுவோம், நான் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அந்த ப்ரைமரி மைக்ரோசாஃப்ட் ஐடியா, அது ஜிமெயில் ஐடியானே தெரில, அதுக்கு போவோம். எல்லா ஓடிபியும் ஒன் டைம் பாஸ்வேர்டு எல்லாமே அதுக்கு தான் போவோம். அதனால் என்னாச்சு, என்னால் அதை எதுவுமே இந்த லேப்டாப்பில் வந்து யூஸ் பண்ண முடியல. இந்த ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு மறந்ததுனால, ஜிமெயில் ஐடி மைக்ரோசாஃப்ட் ஐடியான்னு தெரில, சாட் ஜிபியில் போட்டு பொறுத்த வரைக்கும் அது வந்து ஜிமெயில் ஐடி தான் சொல்லுது. ஏன்னா ஜிமெயில்னு போட்டதுனால அது ஜிமெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதனால் ஜிமெயில் ஐடின்னு வச்சுப்போம். அந்த ஐடி இப்போ வந்து நான் என்ன பண்ணாலும் அது ப்ரைமரி ஐடினால அது பாஸ்வேர்டு இல்லாமல் நான் ஒன்றும் பண்ண முடியல. அந்த பாஸ்வேர்டு நான் போட்டாலும் அது வந்து அதுக்கே அது மெயில் சென்ட் பண்ணிக்குது, அதோட மெயிலுக்கே அது மெயில் சென்ட் பண்ணிக்கிது. அந்த மெயிலில் சொல்லுங்கள் வந்து அந்த மெயில் ஐடி தான் என்கிட்ட இல்லையே, அப்புறம் நான் எங்கே சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப கடுப்பாக சுற்றிட்டு இருந்தேன். சரி, ஒரு ரிட்ரீவ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ரிப்பேர் வாய்ஸ்னு ஒன்று இருக்கும், திருப்பியும் அதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக போட்டேன். திருப்பியும் அதே மெயில் ஐடி தான் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்பயும் வந்து நிறைய ட்ரை பண்ணி பார்த்தா வரவே இல்லை. திருப்பியும் வந்து சரி மொத்தமாக வந்து ஃபார்மேட் அடிச்சிடுவோம் லேப்டாப்பையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பார்த்தேன். அந்த வேலை தான் நைட்டு முழுக்க உட்கார வச்சிருச்சு. நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிச்சிது, இப்போ வந்து காலையில் 6:30 மணிக்கு வந்து முடிஞ்சிருக்கு. என்னாச்சுன்னா, அதை வந்து லேப்டாப்பில் வந்து சில ஃபைல்ஸ்லாம் வச்சுருந்தேன், ஒரு 15 GB அளவுக்கு பர்சனல் ஃபைல்ஸு. மீதி ஒரு 200-300க்கு வந்து அந்த ஆப்ஸு, சாஃப்ட்வேரு, கேம்ஸ்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருந்துச்சு. அது போனது கூட எனக்கு அவ்வளோவா கவலை இல்லை. சரி, இந்த 15 GB வந்து எதுக்கு நம்ம அதிலே வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து பெரிய டேஷ் மாதிரி என் ஃபோனுக்கு அனுப்புனேன். ஃபோனில் சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு சரி அனுப்பிட்டோமே. அதுக்கப்புறம் ஃபார்ம் அடிப்போம்னு சொல்லிட்டு ஃபுல் லேப்டாப்பை ஃபார்ம் அடித்து இப்போ இந்த இன்னொன்று இமெயிலை மைக்ரோசாஃப்ட் ஐடி போட்டு லேப்டாப்பை பத்திரமா பேக்கப் எடுத்து எல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ லேப்டாப் வந்து ஃபுல் கண்ட்ரோல் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஒரே ஒரு வேலையாகிடுச்சு. என்னென்னா, இந்த ஃபோனு அந்த லேப்டாப் ரிட்ரீவ் ஆகி ஒரு 5 நிமிஷத்தில் ஃபோன் வந்து இந்த ஐக்யூ ஃபோன் வந்து பாஸ்வேர்டை மறந்துடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு 72 ஹார்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து பாஸ்வேர்டை திருப்பி போட சொல்லும். ஃபோன் பாஸ்வேர்டு பேட்டர்னு இல்லை பாஸ்வேர்டு எது வந்தாலும் திருப்பி போட சொல்லும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த 4 நாள் முன்னாடி தான் அந்த பாஸ்வேர்டு வந்து புதுசாக ஒரு பாஸ்வேர்டு வந்து மாற்றினேன், புது பேட்டர்னு. அப்போ வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் 2 ஃபோன் இருக்கிறதுனால 2 ஃபோனுக்கும் பேட்டர்ன் மாற்றினேன். அந்த ஃபோன் பேட்டர்ன் வந்து அடிக்கடி கேட்கும், அடிக்கடி ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு பேட்டர்ன் கேட்கும். அதனால் போட்டுருவேன், அது ஞாபகம் இருக்குது. இந்த ஃபோனுக்கு நான் அன்றைக்கி லாஸ்ட்டாக என்றைக்கு அப்டேட் பண்ணணும், 4 நாள் முன்னாடி அப்டேட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டு வந்து ஒரே வாட்டி தான் போட்டால், நான் ஞாபகமே இல்லை எனக்கு. திடீர்னு பேட்டர்ன் கேட்குது, எனக்கு என்ன போடுறதுன்னே தெரில. நான் பாட்டுக்கு போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்ட் டைம் கொடுத்துச்சு. 5 வாட்டி தப்பாக போட்டால் 30 செகண்ட் கொடுத்துச்சு. அப்புறம் தப்பாக போட ஒரு 120 செகண்ட் போச்சு. அப்புறம் இன்னும் தப்பாக போட ஃபஸ்ட்டு அப்புறம் 30, அப்புறம் 60, அப்புறம் 120 போயிடுச்சு. அதுக்கப்புறம் தப்பாக போட லாஸ்ட்டாக 256 போயிடுச்சு. 256 செகண்ட் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப போயிட்டே இருந்துச்சு. இது ஒரு ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இதை எப்படியோ ஃபுல்லாக ஃபார்மெட் அடிக்கணும்னு சொல்லிட்டு தான், வேறு வழியே இல்லை. இல்லைனா ஐக்யூ சென்டருக்கு எடுத்துகிட்டு போங்க. இந்த ஐக்யூ சென்டர் எடுத்து போனால் அவங்க ஃபார்மெட் தான் அடிக்க போகிறாங்க சொல்லிட்டு, இது எப்படி ஃபார்மெட் அடிக்கலான்னு சொல்லிட்டு கூகுளெலாம் பார்த்து அதை தப்பாக சொல்லி நானே ஏதோ ஒன்று பண்ணி
ஃபுல் ஃபார்மட் அடிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி எடுத்த விலாகு, இந்த வாட்டி தான் புதுசாக விலாக்லாம் போய் நேரில் போய் எடுத்தேன். எல்லா விலாகும் நொட்டிட்டு போயிடுச்சு. அது மாதிரி ஆயிடுச்சு. அதுலேருந்து ஒரு 15 GB வந்து பத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு இதில் அனுப்புனால அதுவும் நொட்டிட்டு போயிடுச்சு. மொத்த டேட்டாவும் நொட்டிட்டு போயிடுச்சு. இதுலேருந்து எல்லா மெசேஜு, அப்புறம் அந்த அது பேர் என்ன, ஃபோட்டோஸு, வீடியோஸு, நோட்ஸு, இது எல்லாமே போயிடுச்சு. இந்த ஏன் யோனோ எஸ்பிஐ கார்டோட கிரெடிட் கார்டோட ஆப்பு எல்லாமே மறந்துச்சு. இப்போ எனக்கு ஏதோ ஃபார்மெட் அடித்த மாதிரி இது எந்த பசங்களுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. ஞாபகம் வர மாட்டேங்குன்னு சொல்லி தான் நான் அந்த நோட்ஸாக போட்டு வச்சுருந்தேன். அந்த நோட்ஸே நோட்டிட்டு போயிடுச்சு. அந்த இதில் இந்த ஃபோன்லேயே ஒரு பாஸ்வேர்டு மறந்ததுக்கு அடுத்தடுத்த பாஸ்வேர்டு மறந்து இப்போ எல்லா பாஸ்வேர்டும் மறந்துட்டேன். இப்போ ஸ்டீம் அக்கௌண்ட்டு வந்து அத்தன்டிகேட்டர் இருக்கும். அந்த அத்தன்டிகேட்டர் வந்து பாஸ்வேர்டு போட்டாலும் அத்தன்டிகேட்டருக்கு தான் போவோம் ஆப்புக்கு. அந்த ஆப் தான் இந்த ஃபோனில் வந்து லாகின் ஆகாமே அப்படியே ஃபார்மெட் எரேஸ் பண்ணது தானே. அதனால் அந்த அத்தன்டிகேட்டர் இருந்தால் தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஸ்டீம் வந்து ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கு. சரி, என் பர்சனல் இமெயில் ஐடிக்கு போகலான்னு பார்த்தா அந்த ஐடியும் இந்த ஃபுல்லாக ஃபார்மெட்டு இந்த எரேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறதுனால எதுவுமே சைன் அவுட் ஆகலை. எல்லாமே எரேஸ் தான் இருக்குது அப்படி கம்ப்ளீட்டாக. அதனால சொல்லுது, நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து அதில் ஏற்கனவே உங்கள் மெயில் ஐடி லாகின் இருக்குல்ல, அங்கே போய் லாகின் பண்ணுங்க. லாகின் ஆனது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபார்மெட்டே அடிச்சிட்டேன். இப்போ திருப்பி அவங்க லாகின் ஆனதில் போய் லாகின் ஆகுங்கன்னு சொல்லுது. அதனால் எதுலேயுமே லாகின் ஆக முடியல. இப்படி உட்காந்துட்ருக்கேன். இன்னும் சில ஆப்லாம் இந்த யோனோ எஸ்பிஐ ஆப்பு, அப்புறம் எஸ்பிஐ கார்டு ஆப்பு, இது மாதிரி சில பேங்கிங் ஆப்பும் லாகின் பண்ண முடியல. ஸ்டீமு, அப்புறம் என் பர்சனல் ஜிமெயில் ஐடி ஒரு 2 ஐடி, இது மாதிரி சில ஆப்பும் வந்து என் மெயில் ஐடியும் லாகின் பண்ண முடியாமல் உட்காந்துட்ருக்கேன். ஒன்றும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. திருப்பி இப்போ பேக்கப் கோடு எடுன்னு சொல்லுது. இல்லைனா ஜிமெயிலுக்கு நான் பாஸ்வேர்ட் கரெக்டாக போட்டாதே தப்பு, கரெக்டாக போட்டது கரெக்டுன்னு காட்டுது, ஆனால் பேக்கப் கீ கொடு அப்படின்னு சொல்லுது. இல்லைனா அந்த மெயிலுக்கே மெயில் அனுப்பியிருக்கேன், அதை பார்த்து சொல்லுது. அந்த மெயில் ஐடி இல்லைடா என்கிட்ட, அதுக்கு இப்போ நான் போய் பார்க்க. அதனால் எப்போ முடியும் தெரியல. லேப்டாப் மட்டும் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், நல்லா சிங்கக்குட்டி மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஆனவர் இது மட்டும் நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் முழு கட்டிகிட்டு இருக்கும், எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. 525 1.81 TB இதில் வந்து 398 GB 315 வந்து ஃப்ரீயாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ரெட்ரீவ் பண்ண வேண்டியது இருக்குது. ரெட்ரீவ் பண்ணிட்டு பார்க்கலாம். போய் ஒஸ்ட் டே